இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அரசு பொருட்காட்சி 2024. அதை தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். நான், அம்மா, ஃபெல்சி, இந்துவோட அம்மா, அப்புறம் தங்கச்சி எல்லாருமே நாங்கள் சேர்ந்து ஒன்றா வந்தோம். வந்து பார்க்கறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸ் எல்லாம் சூப்பராக தான் இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். அடுத்து நிறைய மீன்லாம் வச்சுருந்தாங்க. உள்ளே போய் ஒவ்வொரு மீனாக பார்த்தோம். குட்டி மீன், பெரிய மீன், அப்புறம் இங்கே பாருங்கள் பிங்க் கலர் ஃபிஷ் இருந்துச்சு. அப்புறம் நிறையா குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை பார்க்கறதுக்கு. நம்ம எல்லாம் பார்த்த மாதிரி அந்த மாதிரி தான் மீன் இருந்துச்சு. அப்புறம் நிறையா கடைங்க இருந்துச்சு. 10 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையா பொருட்கள்லாம் இருந்துச்சு விளையாடுறதுக்கு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு தேவையானது வாங்கிட்டு வந்துட்டோம். ஃப்ளவர் வாஷ் கலராக இருந்துச்சு. அம்மாவுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டாங்க. அம்மா கிட்ட விளையாட்டி முடிச்சோடனே அடுத்து ஷர்மிலாட்ட அதே மாதிரி விளையாண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அடுத்து ஃபெல்சி கிட்ட கொடுத்தாங்க. ஃபெல்சி அவங்க ஏமாத்துறதுக்கு முன்னாடி ஃபெல்சி அவங்கள ஏமாற்றி ரெண்டுமே சேர்த்து கையில் பிடிச்சிட்டா. பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் 2 கோடையும் கையில் வச்சிருப்பான். ஃபெல்சி எடுக்கவே இல்லை. போகலான்னு போனோம். ஒருத்தருக்கு டிக்கெட் 50 ரூபா. ஆனால் உள்ளே போய் பார்க்க ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. த்ரில்லாக எக்ஸைட்மெண்ட்டாக அப்படி நாங்கள் எதிர்பார்த்து போனோம். ஆனால் ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. காசு ஒன்றும் பயமே இல்லை. சும்மா போய் உட்காந்தோம். கண்ணாடி கொடுத்தாங்க, போட்டோம். ஆனால் அவ்வளோக்கு ஒன்றும் பயம் வரல. இதுக்கு அடுத்து நாங்கள் போனது தான் ராட்சச ஊஞ்சல். இதில் போய் நாங்கள் செம்ம பயம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் மேலே போகிறது தான் பயம் பயங்கரமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமேட்டு எல்லாரும் தான் கத்துறாங்க. நாங்கள் தான் நிறுத்துங்க போதும் நாங்கள் கத்த ஆரம்பித்தோம். இந்துலாம் அழுதேட்டா. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் செம்மதான் இருந்துச்சு. இது நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு இதுக்கு நாங்கள் போனதுக்கு.
அடுத்து நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு ஸ்னோ இதுக்குள்ளே போனோம். அங்கே போய் பார்த்தா எங்களுக்கு ஐஸ் கட்டி கொடுத்து நாங்கள் அடித்து விளையாடுவோம்னு நினச்சோம். ஆனால் அப்படி இல்லை, எல்லா மேலேயும் அவங்க தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஹாப்பியாக தான் இருந்துச்சு போகக்குள்ள.